Hi Lars, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் Pearl Princess Illa's Lifestyle. ஸோ இந்த சேனலில் ரிவ்யூ, அன்பாக்சிங், vlog இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்காக புது ஃபோன் வந்து வாங்க போகிறோம். எஸ், ஆக்சுவலி ரொம்ப நாளாக அம்மா வந்து புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இன் பட்ஜெட், அதாவது ஒரு பிலோ 10,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு விசிட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ராசிபுரமில் இருக்கிற மொபைல் ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு அம்மா எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, பாதி காசு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, மீதி பணம் வந்து இஎம்ஐ மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அண்ட் எந்த ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடையில் இருந்த பையன் வந்து என்னோடய பிரதர் தான். ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, இந்த 2 ஃபோனும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாம்சங் அதுக்கப்புறம் விவோ 2 எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அம்மா வந்து கடை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கடைங்களுக்கெலாம் எண்ணெயில் கை வச்சுட்டு அது இதுன்னு பண்ணும்போது ஃபோன் வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல மெக்கானிக்கலாக வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மோட்டோ G45 5Gயில் வந்து இந்த ஃபோன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஏகப்பட்ட ரிவ்யூ, ஏகப்பட்ட டிஸ்கஷன், கலர் இது வேணுமா அது வேணுமான்னு நிறைய யோசித்து ஃபைனலாக வந்து இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணிட்டோம். சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப காம்பேக்டாக கையடக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து கறிக்கடையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தண்ணி, எண்ணெய் இந்த மாதிரி நிறைய படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் வந்து ஈஸியாக வந்து லெதர் மாதிரியான பேக் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனை வந்து இதே வாங்கிக்கலான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டரை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்த உடனே அவங்க போய்ட்டு குடோன்லேருந்து நாங்கள் கேட்ட இந்த பீகாக் க்ரீன் மாதிரியான ப்ளூ அந்த மாதிரி கலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அம்மா கிட்ட கொடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டேன். அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி தான். ஏன்னா இது எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம புது ஃபோன் எப்பயுமே வாங்கி கொடுக்க மாட்டோம். ஒன்று அப்பா கிட்ட இருக்கிற பழைய ஃபோன் அம்மா வச்சுட்டு அப்பா புது ஃபோன் வாங்கிப்பாங்க, இல்லையா பசங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஃபோனை வந்து அம்மா வச்சுக்கிட்டு பைசா கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து புது ஃபோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்கிட்ட அவ்வளோ ஃபுல் அமௌண்ட் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 10,000 வந்துருச்சு. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லாதனால நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அம்மா நீ பாதி போட்டுக்கோ, நான் பாதி உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங்கில் தான் இந்த ஃபோன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அம்மாவுக்கு என்னென்னமோ பண்ணணும்னுலாம் தோணுது. பட் ஆனால் நான் ஜாப் எதுவும் போகாததுனால இப்போதைக்கு நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால என்னால் அம்மாவுக்கு வந்து எதுவும் கொடுக்க முடியல. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அம்மாவுக்காக நான் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு ஃபோனில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீ கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரீ கிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ்க்கு அதாவது 10,000 வாங்குகிற இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து வாங்கும்போது ப்ளூடூத் பவர் பேங்க்லாம் கொடுத்தாங்க, என் ஹஸ்பண்ட்க்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க, என் தம்பிக்கு வந்து ப்ளூடூத் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று கிடச்சிது. அம்மாவுக்கும் வந்து டெம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இங்கே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பேக் கேஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஃபோனே வந்து டார்க் கலராக இருக்கிறதுனால, லெதர் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால நல்லா க்ரிப்பாக இருந்தது. இந்த மாதிரி பேக் கேஸ் போடும்போது அம்மா வந்து பட்டுன்னு கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இப்போதைக்கு டெம்பரரியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கலர், அதாவது ஃபோனுடைய சேம் கலர்லேயே ஒரு கேஸ் வந்து போட்டு ஃபைனலாக ஃபோனை வந்து நாங்கள் பை பண்ணிட்டோம். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. புது ஃபோன் வாங்கினோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எப்படி பார்த்தா ஃபுல் அமௌண்ட்டும் நானே கொடுத்து அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும். பட் ஆனால் இன்னி வரைக்குமே அம்மா உழைச்சி சம்பாதிச்சு தான் எங்களையும் பார்த்துக்கிறாங்க, அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க உழைப்புலையும் சரி, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு பாதி அமௌண்ட் ஷேர் பண்ணி ஃபோன் ஃபைனலாக வாங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ குட்டியாக குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு ஒரு ஹாஃப் டே வந்து சார்ஜ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் ஃபோன் வாங்கிட்டு வந்து சார்ஜ் போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது, நீட்டான ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு
ஸ்டர்டியான பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணால் ஃபோன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி கடையிலே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நான் வீடியோக்காக திரும்ப காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெதர் ஃபினிஷ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்ல ஒரு க்ரிப்பான ஃபினிஷிங்கு. ஆக்சுவலி தண்ணி எண்ணெயிலலாம் ஒர்க் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு ஃபோன் கீழே விழுது, கையிலேருந்து நழுவி விழுதுங்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேக் கேஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. மோட்டோ வந்து ஏன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ரிவ்யூ பார்த்தோம், இந்த ப்ரைஸில் இது ஓகேவாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இது வந்து வாங்கியிருந்தோம். ஃபோனில் வந்து ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லுக் வைஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்க ஃபோன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா காம்பேக்டாக ஸ்டடியாக இருந்தது. ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் இதோட இன்னும் வேறு ஃபோன் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து இந்த ஃபோன் வாங்கியிருந்தோம். ரெஃப்ரெஷிங் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு, டிஸ்பிளேவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேமரா குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸில் என்ன கேமரா குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு பின்னு சி டைப் பின்னு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. 20 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து பேக் கேஸ் போடுறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. 1 வீக்லேயே நான் வந்து மாற்ற சொல்லியிருந்தேன், ஃப்ளிப் கவர் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு டெம்ப்ரரியாக அந்த கேஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வயரோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது. நார்மலாக 2 அளவு இருக்கும் அப்படின்னா, ஐ மீன் 2ஆம் அடித்தா ஃபுல் லென்த் வரும் அப்படின்னா, இதில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. மற்றபடி வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஃபோன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சார்ஜர் வந்து இந்த ஃபோனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிச்சிது. போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அம்மாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த ஃபோன் வாங்கி 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். நான் லேட்டராக தான் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க. பெரியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ண வராது. அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். பட் ஆனால் இப்போ வந்து நல்லாவே யூஸ் பண்ணி பழகிக்கிட்டாங்க. கேமரா குவாலிட்டி கூட பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது, கிளியராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் ஃப்யூச்சரில் நம்மளாம் வெளியே போகும்போது என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னா உன்னோட ஃபோனில் தான் நான் வீடியோ விலாக் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் வாங்கிட்டாங்க. இது எவ்வளோ பேரோட கனவு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் நம்ம நினச்சோன்னா 20,000 30,000 1 lakh கூட ஃபோன் வாங்குகிறோம். பட் ஆனால் வந்து பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறோமா அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தான் பண்ணணும், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் ரிவ்யூ இதோட முடியுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபோன். அம்மாவும் ஹாப்பி. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த குறையும் சொல்ல முடியாது, நீட்டாகவே ஒர்க் பண்ணுது. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் vlog இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆன்லைன் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வந்து ஹேர் கேர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர்ட் பிரின்சஸ் இளவரசி. ஸோ அதில் வந்தீங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ட்ராவலிங் இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருப்பேன். ஸோ இது மட்டும்தான் அந்த சேனலில் இருக்கும். இந்த சேனலில் ஆன்லைன் ஆஃபர்ஸ் அன்பாக்சிங் இந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோட மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.